Hello friends, welcome to Arun Sharmi channel. So இன்னைக்கு series 13 day 13ங்க. So 13 இன்னைக்கு ஷோல்டருக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைனமிக் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். டைனமிக்னா என்னது, மூமெண்ட்டோட பண்ணுறோம் இல்லைங்களா, எல்லாமே நம்ம ஃபங்க்ஷனலாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பைலேட்ரலாக நம்ம வந்து ப்ரீவியஸ் சீரீஸ் பண்ண மாதிரி பைலேட்ரலாக பண்ண போகிறோம். ஸோ பைலேட்ரல்னால் ரெண்டு ஹேண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பிரேசிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சீரீஸில் நம்ம எப்படி பண்ணோம், ஸோ ஜஸ்ட்டு ஷோல்டர் ரைஸ் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் ஸ்லோ மூமெண்ட்டில் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஸ்லோவாக பண்ணணும். ஆனால் உங்களுடைய இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டீஃபால்ட்டாக கீழே இறக்கிடுறாங்க கையை. பட் டீஃபால்ட்டாக கீழே இறக்காமல் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் செஸ்ட் கிட்ட அப்படியே கரெக்ட் பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ கரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ செஸ்ட் கிட்ட கொண்டு வந்துட்டு பேக்கில் கொண்டு போகணும். ஸோ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு பேக்கில் கொண்டு போகணும். ஸோ இது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இருந்தால் தான். ஸோ இது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க கைடன்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, யூனிஃபார்மாக போகணும். ரெண்டு ஜாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்போ ஜாயிண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கை பின்னாடி போகுது இல்லைங்களா, அது வந்து யூனிஃபார்மாக போகணும். ஒன்று வந்து ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டும் சேர்ந்து போகணும். இந்த மாதிரி கான்ஷியஸாக வந்து நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் அகெயின் அவங்க ஸ்லோவாக கீழே கொண்டு போயிடுறாங்க கையை. ஸோ கீழே கொண்டு போகாமல் நல்லா எஃபெக்டிவாக அந்த கையை லிஃப்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா தான் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஷோல்டரை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபிலைஸ் ஆகும், ஜாயின்ஸ் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் மூவ் பண்ணும் போதும் நம்ம ப்ரீவியஸ் சீரீஸ் மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய நெக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், ஷோல்டரை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் அது ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி சிட்டிங் பொசிஷன்லையும் பண்ணலாம், ஸ்டாண்டிங் பொசிஷன்லையும் பண்ணலாம். அகெயின் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு மிரர் முன்னாடி இருந்து பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவ். ஏன்னா நம்ம அப்போ தான் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். க்ராஸாக போதா, இல்லை வந்து நம்ம வந்து டவுன்வர்டாக கொண்டு போகிறோமா, இல்லை மேலே தூக்கிடுறோமா. சில பேர் மேலே தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மேலவும் தூக்கக்கூடாது, கீழவும் இறக்கக்கூடாது கையை. ஸோ ஸ்டேபிளாக இந்த சைட் ஆஃப் த செஸ்ட் கிட்ட போகணும். ஸோ ரெண்டு செஸ்ட் ஏரியா சைட்லேயும் போயிட்டு அண்ட் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நெக்கை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த கழுத்து எலும்பில் வந்து தேய்மானம் ஆகிடும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, காலர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. நம்ம ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டிலையா இருக்கட்டும், ரொம்ப நேரம் ஒரு இடத்துல வந்து சஸ்டெயின்டாக ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான க்ரைட்டீரியா மெடிக்கல் ரிலேட்டடாக இஷ்யூஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸசைஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு இந்த பெயின்லாம் இல்லைம்மா, நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுங்கள். அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நல்லா வந்து மசில்ஸும் ஜாயின்ஸும் ஸ்டேபிளாக மொபிலைஸ்டாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம் இருக்காது. ஏதாவது டவுட்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கேட்ச் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.